ஒழுக்கமே இல்லாத கண்டஸ்டன்ட்களை தேடி பொறுக்கி பிக் பாஸ் ஷோக்குள்ள போட்டுட்டு அவங்களுக்கு சுய ஒழுக்கம் இல்லைன்னு சொல்றாரே நம்ம பிக் பாஸ். இது எதுக்கு? இந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் என்னத்த நீங்க பிக் பாஸ்ல காட்டிட்டீங்க, அதை நான் எபிசோட்ல பாக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல உள்ள. எம்ஜேவ கோவப்படுறாப்ல, ட்ரிகர் ஆகுறாப்ல, எப்படி ட்ரிகர் ஆகுறாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட். அதனால மக்களே இதுல நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆதிரியும் எஃப்ஜேவும் இனிமே பிக் பாஸ் ஷோல உங்க கண்ணுல பட்டாங்கன்னா சேனல்ல மாத்திட்டு போயிருங்க. அரோராவின் காதலன் யார்? ஆப்ஷன் ஏ துஷார், ஆப்ஷன் பி கமருதீன், ஆப்ஷன் சி வாட்டர்மெலான் திவாகர், ஆப்ஷன் டி அரோராவே. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ பிக் பாஸ் வெர்சஸ் ஜோ மைக்கேல். ஹலோ மக்களே, வணக்கம். பிக் பாஸ் தொடங்கி 11 நாட்களாக ஷோ எங்க போச்சுன்னு தெரியல. சக்சஸ்ஃபுல்லி எப்படி சும்மா இருக்கு. ஓன் ப்ரொடக்ஷன் பண்ண டிவி சேனல் என்ன பண்ணும் தெரியுமா? மக்களின் ஓகோபித்த வரவேற்புடன் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு வாங்க. இங்கதான் தியேட்டரை விட்டுட்டு அந்த மாதிரி இதுவும் அதே கண்டிஷன் தான் இருக்கு. நம்ம ரிவ்யூவே சொன்ன சக்சஸ்ஃபுல்லி ரன்னிங்னு அதுவும் அதே கண்டிஷன் தான் இருக்கு. நான் ஊரோட ஓடி வந்துட்டேன். எங்க கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனாலும் நீ அங்க இருந்து லைவ் பண்றேன்னு அதானே நீ மாசன. அது கரெக்ட். ஏன்னா மக்கள் நம்மளுக்காக காத்திருக்க ஒரு கட்டாயத்துல அவங்க இல்ல, நாம தான் அவங்களை காத்துக்க சொல்றோம். அதனால அவங்க வராங்க, நம்மளோட அன்புல வராங்க. அந்த அன்புல வர்றவங்களுக்கு நம்ம அந்த மரியாதை. ஓகே மக்களே, சோ இன்னைக்கு பிக் பாஸ்க்குள்ள என்ன நடந்துச்சு? டே 11 இந்த மாதிரி ஒரு சரித்திர நாள். இன்னைக்கு நாள், இந்த சரித்திர நாளை கொண்டாடும் நிலமாக எல்லாருக்கும் சோறு போட்டாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம உத்து கவனிச்சா ஒண்ணும் நடக்கல. அது தூக்கி குப்பத்தட்டுல போட்டு அப்புறம் சொல்லு தம்பி நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி பேச வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டோம். ஏன்னா சாப்பாடு 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 பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. என்னடா இது? கூட ஒண்ணு சேர்ந்திருக்கு, லவ் லவ் லவ். சத்தியமா அத லவ்னு சொல்ற பத்தியா? உனக்கு சொல்லணும்னு சொல்றேன். ஏன் நம்மளுக்கு தெரியாதா அது என்னன்னுட்டு? வெளியில் ஆள் இருக்கு, ஆனா ஆளாளுக்கு உள்ள ஆள் வச்சுப்பாங்க. ஆனா அது காதல். உங்களுக்கு கேட்கிறவன் கேனையா இருந்தா கேப்ப மரத்துல ஏதோ ஊத்துதுன்னு சொல்லுவாங்க, நெய் வடிதுன்னு வாங்க. பாத்தியா? இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருந்த உனக்கு உள்ள இருக்கிறது காதலா இல்ல அப்படின்றது உனக்கு தெரியுதா? புரியுதா? கண்டென்ட்க்கு பண்றாங்க, காதல் நினைச்சு ஒரு கண்டென்ட் பண்றாங்க. இது கண்டென்ட்டா? கடைசியா ஈஸியா சொல்லிடலாம்ல. வெளில வந்து விஜய் டிவி பண்ண சொன்னாங்க சார், பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. அதுலதான் எங்களை செலக்ட் பண்ணாங்க. நாங்க ஓஹோ என்ன ஒரு காதல் கேக்குறீங்க, இந்த பக்கம் ஒரு காதல் பண்றேன், அந்த பக்கம் ஒரு காதல் பண்றேன், ஊர்ல ஒரு காதல் பண்றேன், ஜாலியா காதல் பண்றேன் அப்படின்ற மாதிரி இது மாதிரி இன்டர்வியூ, இதுதான் நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூஸ் வச்சு செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ காலைல 9 மணி ஆனவனே ஒரு ப்ரோமோ. அந்த ப்ரோமோவை பார்த்து இன்னைக்கு ஓகோபித்த வரவேற்புகள் பிக் பாஸ் கிடைக்கும் பிக் பாஸே நினைச்சிருப்பாரு. ஆனா அதை பார்த்தா மக்கள் என்ன பார்த்திருக்காரு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரண வைப்பா அப்படின்னு சொல்லி மக்கள் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருந்துச்சு. ஏன்னா ஒழுக்கமே இல்லாத கண்டஸ்டன்ட்களை தேடி பொறுக்கி பிக் பாஸ் ஷோக்குள்ள போட்டுட்டு அவங்களுக்கு சுய ஒழுக்கம் இல்லைன்னு சொல்றாரே நம்ம பிக் பாஸ். இது எதுக்கு? அவருக்கு ஒழுக்கம் இருக்கா? ஒழுக்கம் உயிரில் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லுவான். நாம இப்ப கேட்டீங்கன்னா இது சொன்ன ஒரு திருக்குறள் எடுத்துட்டு வந்துருவான் தம்பி. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். பாத்தீங்களா? வரும்போதே பிட் பேப்பர்லாம் என்ன எடுத்துருவாங்க திருக்குறள் தான். ஓகே ஓகே மக்களே, என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள ஆனா தோசைக்கு ஒரு பஞ்சாயத்து. ஏன் அப்படி? அது எப்படி தெரியுமா இருந்துச்சு எனக்கு? தோசையா இல்ல எஃப்ஜே மேல உங்களுக்கு ஆசையா அப்படின்றது ஆக்சுவல் கண்டென்ட். நம்ம தமிழ்ல கூட தோசையா ஆசையான்னு வச்சிருப்போம். எஃப்ஜே பேரை ஏன் போடல அப்படின்னா அதான் உள்ள போட்டு அடிக்கிறாங்களே, நாங்க வேற போட்டு அடிக்கணுமா அப்படின்ற ஒரே காரணம் தான், வேற ஒண்ணும் இல்ல மக்களே.
ஏன்னா அடிக்கிற அளவு கூட ஒருத்தர் இல்ல எஃப்ஜே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எங்களுக்கு வந்துச்சு பேசிக்கலா. ஆனா அதுக்கப்புறம் போக போக பார்த்தா எஃப்ஜே கோவம் வந்துருச்சு, சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ற மொமெண்ட் வந்துச்சு. ஆக்சுவலா அந்த சீனை பார்த்த அத்தனை பேருக்கு என்ன தோணுச்சு, எஃப்ஜே உடைய வேக்கப் டைம் தான் இது. என் தலைவன் வரப்போறான், என் தலைவன் இனிமே பீட் பாக்ஸிங் பண்ண போறான், தலைவன் போக்கஸ் பண்ண போறான், இனிமே கேமு வேற லெவல்ல எஃப்ஜே கொண்டு போறான். எஃப்ஜேனால மட்டும்தான் இனிமே இந்த கோப்பைக்கு ஒரு அழகே சேரும் அப்படின்னு எஃப்ஜேக்கு இருந்த அந்த 2-3 ஃபேன்ஸ், அது எஃப்ஜே ஃபேன்ஸான்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அது வரைக்கும். அந்த 2-3 ஃபேன்ஸ் ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டு தப்பான கட்டல்ல கட்டி பிடிச்சிட்டாங்க. ஏய் இதை காட்டுறதுக்கு பார்த்து சண்டையை காட்டினீங்க. நீ நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், எஃப்ஜே ஏதோ ஒண்ணு வந்து ஆதிரை பேச ஆரம்பிச்சோடனே ட்ரிகர் ஆயிடுச்சு. அவருக்கு ஏதோ கோவம் போல எஃப்ஜேக்கு. காலங்காத்தால வந்துட்டு அத பண்ணு, தோப்பு கடத்த பண்ணு, டான்ஸ் ஆடிட்டே சுடு பாட சொல்றாங்க, குரல் சரியில்லைன்றாங்க, ஸ்ரேயா கோஷலுக்கு குரல் சரியில்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அதாவது அவர் வந்து கான்செப்ட்ல பாட போறது இல்ல, எது இருக்குது ஆதிரை. அது எஃப்ஜே வாய் அசைச்சாலே ஓஹோ அருமையா இருக்கு, இது காம்போதி ராகமா இல்ல கம்போதி ராகமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் ஆதிரை இருக்காங்க அந்த வீட்டுல. மக்களே தப்பா தவறான வார்த்தையை பயன்படுத்துறேன்ட்டு. இந்த பாரு தம்பி, தோசை அப்படின்ற ஒரு மாபெரும் நீ ஒரு ஐடியா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்கிறேன். தோசைல ஏன் ஓட்டை விழுகுது? ஓட்டை விழுகுதுன்னு சொன்னார்ல, ஆமா, ஏன் ஓட்டை விழுகுதுன்னு நினைக்கிறேன்? ஏன்னா தோசை ஹோட்டல்ல போடுவாங்க, அதனால ஓட்டை விழுது. இது எப்படி இருக்கு? இது ரொம்ப கேவலமா இருக்குன்னு கீழே கமெண்ட்ல வந்துரும். தோசையில ஏன் ஓட்டை விழுகுது? மக்களே, எத்தனை பேர் வீட்டுல தோசை சொல்றீங்க? ஏன் ஓட்டை விழுகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா, ஏன்னா தோசை சுடுறோம். மக்களே, தோசையே நம்ம சுடுறோம். இது கூட தெரியாம எஃப்ஜே அவர்கள் தேவையில்லாமல் விழுந்த ஓட்டைக்கு ஆதரையை பார்த்து உன்னால்தான் ஓட்டை விழுந்தது என்று சொன்னால் இது என்ன? உன் ஆட்டத்தையே ஆட்டையை போட்டு போயிட்டாங்க ஆதிரை, அதுவே தெரியாம சுத்திட்டு இருக்கேன். ஓட்டையை பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? அதுவும் தோசையில எழுதுற ஓட்டை. ஆக்சுவலா எனக்கு பாக்குறப்ப என்ன தெரியுதுன்னா, எஃப்ஜே கொஞ்சம் விலகி விலகி போறாரு. ஆதிரை வந்து ஏன் அப்படி பண்ற, நீ நம்ம பாத்துருக்கோம்ல, நீ பேசாம இருக்க, நீ அவாய்ட் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனாலும் வந்து ஒரு கட்டத்துல வந்து சரி ஓகே ஆதிரை இவ்வளவு சொல்றாங்க, சரி எப்படி இன்னும் டைரக்டா எப்படி நான் சொல்றது அப்படின்ற மாதிரி விழுந்துறாரோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. அதாவது இவங்களையே ஊழல் பண்றாங்க, இவங்களே கூடலும் பண்றாங்க, இவங்களே பாம்பை வைக்கிறாங்க, அப்புறம் இவங்களே பாம்பு எடுத்துடுறாங்க. நாம வந்து லூசு மாதிரி இருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் என்னத்த நீங்க பிக் பாஸ்ல காட்டிட்டீங்க, அதை நான் எபிசோட்ல பாக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல உள்ள. எஃப்ஜேவை கோவப்படுறாப்ல, ட்ரிகர் ஆகுறாப்ல, எப்படி ட்ரிகர் ஆகுறாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஏன் கோச்சிங் நடந்து போறாரு, என்ன சொல்லிட்டு நடந்து போறாரு, அது கையை உதறிட்டு போறாரு. இது வந்து ஹீரோவோட மாஸ் மொமெண்ட். அவர் விட்டு போனதுக்கு அப்புறம் காதல் தன்னை விட்டு போனது என்று காதலியின் ஒருதலை காதலியின் தலைவலியான ஒரு பேத்தட்டிக் சாங். இல்ல அதுக்கு முன்னாடி ஆதிரியோடைய எழுச்சி, ஏன் இப்படி பண்றீங்க, நாங்க டாஸ்க் எல்லாம் செய்யணும், நீங்க ஹீரோயினோட மாஸ் மூமெண்ட். மாஸ் மொமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோ, ஃபயர் போட்டு உடனே போட்டுருக்கீங்களே மாஸ் மொமெண்ட். சரி, அதுக்கப்புறம் போறாங்க, சமாதானம் ஆறாங்க. இதுல இந்த சீனை வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, வல்லவன் படத்தோட இன்டர்வல் சீன் மாதிரி பாக்குறேன். ரீவா சென்னுக்கும் சிம்பு அவர்களுக்கும் நடக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா, அதுல ரீவா சென்னை விட்டு சிம்பு அவர்கள் நயன்தாரா கிட்ட போயிடுவாங்க. இங்க ரீவா சென்னைக்கே நான் வந்து போய்க்கிறேன் அப்படின்னு எஃப்ஜே ஒரு ஆதரைக்கு முடிவு பண்ணது வந்து ஒரு வித்தியாசமான கதையில ஒரு டெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஏன்னா ஜாடிக்கு எந்த முடியாது அந்த வீட்டுக்குள்ள அவங்க 2 பேர் இருக்காங்க. அதாவது இவர் கோவப்பட்டா அவங்க வந்து இறங்கி போவாங்க, ஆனா எஃப்ஜே இறங்கிலாம் போக மாட்டாப்ல. பாக்க அந்த மாதிரி இறங்கி போனது பார்க்கவே இல்ல. இவங்க கேக்குறாங்க சாரி சொல்லு, நானே சாரி மன்னிச்சிருன்ட்டு சொல்லிட்டு நீ எனக்கு சாரி சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அது வந்து உனக்கு பண்டம் மாற்றும் முறை தம்பி. நான் உனக்கு கொடுத்தா நீ எனக்கு ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கான்கிரீட்டான ஒரு விஷயம். என்ன சொன்னா தலையாட்டியாடா, இது நல்ல விஷயமாடா, இது நல்ல விஷயமாடா. நீ எதையோ சொல்ற, நான் என்ன சொல்றது, ரிவ்யூன்ற பேர்ல மக்களை கொல்ற அப்படின்லாம் இந்த மனசுல இருக்கிற வெண்ட கேக்குது. வச்சுக்கிறேன். இல்ல சொல்லணும்ல, நம்ம தான் மக்களுக்கு புரிய வைக்கணும். அதனால மக்களே, இதுல நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆதிரையும் எஃப்ஜேவும் இனிமே பிக் பாஸ் ஷோல உங்க கண்ணுல பட்டாங்கன்னா சேனல்ல மாத்திட்டு போயிருங்க. முடிஞ்சா டிவியே ஆஃப் பண்ணிட்டு இங்க வாங்க, உங்களுக்காக புல்லட்டா வாங்க, நான் ரெடி. ஏன்னா
ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் பிரச்சனை நடந்தா கூட அந்த இடத்துல ரிஹானாவை தேடி இருப்பாரு நம்ம தனுஷ். அந்த கேப்ல நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாரு. இன்னைக்கு ரிஹானாவை காட்டவில்லை என்று நீங்க நினைக்கலாம், அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து டைட்டில் வைக்கும் போது தனுஷ் எனக்கு கால் பண்ணி என்ன கேட்கிறாரு, சுபிக்ஷாவை கன்சோல் செய்த ரிஹானா அப்படின்னு எனக்கு போன் அடிச்சு கேட்கிறாரு டைட்டில் வைக்கவான்ட்டு. எனக்கு புரியல. மொத்தமே இந்த படத்துல வந்து ஒரே சிக்னல் அதுக்குள்ள கெஸ்ட் ரோல்ரா அப்படின்ற. அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் நாட் கெஸ்ட் ரோல், இட் இஸ் மை பெஸ்ட் ரோல் அப்படின்றா. பாத்துங்க மக்களே, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இல்லையோ நீ நல்லா பண்றேன்னு இந்த மாதிரி பல விஷயங்களை செய்யறாங்க மக்களே. அதாவது ஒரு நீங்க எஃப்ஜே ஆதிரைக்கே இப்படி சொன்னீங்கன்னா இன்னொன்னு இருக்கே, இன்னொரு கப்பல் இருக்கே, அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்க? மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இது கப்புல். அங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுல யாரு கப்புல் கண்டுபிடிக்கிறது குஸ்டான்ஸ்னா ஆனந்த வீரன்ல நாளைக்கு 500 ரூபாய் பரிசு போட போறாங்க. அரோராவின் காதலன் யார்? ஆப்ஷன் ஏ துஷார், ஆப்ஷன் பி கமருதீன், ஆப்ஷன் சி வாட்டர்மெலான் திவாகர், ஆப்ஷன் டி அரோராவே. என்ன சொல்ற? ஆமா, பந்தயத்துக்கு உள்ள ஒருத்தர் இருக்காருல்ல, ஸ்பேஸ் இருக்காரு, ரவீந்திர காந்தி சார். அவர் வெளில போயிட்டாரு. அதனால அரோரா மனசுக்குள்ள இருக்காரு. அதனால அரோரா தாட்ட வச்சிருக்காங்க. ஓ ஓகே ஓகே. அவர் அரோரா ஸ்பேஸ்ல இருக்காரு. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது மக்களே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எது வந்து சுவாரஸ்யமா அப்படின்னு நம்ம பார்க்க முடிஞ்சா, நீ கமருதீன் முதுகுல உப்பு மூட்டை ஏறின அரோராவை நம்மளால பார்க்க முடிஞ்சு 24/7. பாத்தீங்களா? அது பாக்கல, பிஹானா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. தெரியுதா? தெரியும்ல இலே, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும்ல தம்பி. டே 1 அந்த பொண்ணு சிகப்பு சட்டை போட்டுருச்சான். அதுல இருந்து சிகப்பு சட்டைய பேக்ரவுண்டே போட்டு சுத்தி உட்காந்துருக்கான். நானாவது 1000 பேக்ரவுண்ட மாத்திட்டேன். ஆனா ஒரே கிரவுண்ட்லயே 100 அடிக்கணும் நின்றுட்டு இருக்கான் மக்களே, பாத்துங்க. இல்ல 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 இல்ல, சும்மா எல்லாம் நகைச்சுவைக்கே, சும்மா சும்மா ஃபன் ஃபன் ஃபன். அப்படியா? ஃபன்னா ஃபன்னா ஃபன் ஃபன் ஃபன். அதான் டாஸ்க் வராங்க. அது ஏன் வராங்கன்னே தெரியல. பாவம், அந்த கார்பெண்டருக்கு சம்பளம் பாக்கி இருக்கு, அந்த 2-3 பிளைவுட்டுக்கு. சரி ஓகே, அங்க வந்துட்டாங்க. அங்க வந்தோடனே அது ஒரே பிரச்சனையா போகுது, ஒரே பஞ்சாயத்தா போகுது. ஒரு வார்த்தை தூக்குறாங்க. ஏன் தூக்குறாங்கன்னு அவனுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. யார் வின் பண்ண போறான்னு முன்னாடி நாளே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வச்சு நல்லா பண்றது அப்படின்னு புரியல. துஷார் அவர்களுக்கு ஃப்ரீ பாஸ் அப்படின்னு 4 பேர் போஸ்ட் போட்டான். 3 பேர் தம்ப்நெயில வச்சு 3 லட்சம் வியூஸ் வாங்கிட்டான். பார்த்தா இன்னைக்கு கமருதீன் வின் பண்ணிட்டு போயிட்டான் ஃப்ரீ பாஸ. இப்ப போய் கேட்பாங்க, என்ன சார் அப்படி சொல்லி நடந்துச்சு மக்களே. ஆனா என்ன நடந்துச்சுன்னா பாருங்க மக்களே, இதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு வந்து துஷார் வேணாம்னு சொல்லி உஷார் பண்றதுக்காக அதை மாற்றி, ஆட்டத்தை மாற்றி கமருதீனை செஞ்சுட்டாங்க. இது வந்து நான் எங்க மேல தப்பு கிடையாது, சேனல் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு கை காட்டு போயிருவாங்க. 3 லட்சம் வியூஸ் வாங்கி 30,000 பாக்கெட்ல போட்டு போயிருவாங்க. நல்லா இருக்குல்ல இது? நல்ல தொழிலா இருக்கு தம்பி. ஆனா நம்ம அப்படி பண்ண கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு வீணா தவிர ஒண்ணும் தெரியாது. எனக்கு இந்த சோவானே தெரியாது. அவ்வளவுதான் தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், நீதி, நேர்மை, நியாயம். ஐயோ, அத வேற ஞாபகப்படுத்துற தம்பி, மனசு புண்ணா போய் கிடக்குது. கமெண்ட் போ, இந்த கமெண்ட் செக்ஷன் ஓபன் பண்ணுங்க. ஏன் ஜோ ப்ரோ சபரியை ஹோல்ட் பண்ணாம ஓடி போய் வச்சுட்டாரு, கொஞ்சம் பிளே பண்ணி. இப்ப பிரியா, இப்ப நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்களா, சபரி வந்து ஜென்யூனா விளையாடி இருக்காரு, வச்சுட்டாரு பாத்தீங்களா, அவர் எதுவுமே வச்சுக்கல, அவர் ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்டா இருந்தாரு அப்படின்னு சபரி மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வருதுல்ல, அதற்காக கூட இது அவங்க ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். தவறு இல்லைல்ல. ஏன்னா இதுல தோத்து நாமினேஷன்ல வெளில போறதை விட, ஒரு வாட்டி தப்பிச்சுக்கிறத விட, இதுல தோத்துட்டு எந்த நாமினேஷன்ல வந்தாலும் தப்பிக்கிற மேட்டர் இருக்குல்ல, அதுதான் மேட்ரு. நெக்ஸ்ட் பாக்காதீங்க, பிசிக்கல் மெண்டல் முக்கியம். கரெக்ட் பாத்தீங்களா? நம்மளுக்கும் முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. துஷார் தலை அண்ட் என்னோட சருதலை. ஓகே. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.